ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் விருதுநகர் மாவட்டத்தில் ஒர்க் பண்றதுக்கான ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் ஒர்க் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஜாப் வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க யுனானி. ஸோ இதுல பியூஎம்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பர் மந்த்துக்கான சேலரி 34,000 கிட்ட இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவும் கேட்டிருக்காங்க. பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க இதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்குமே அரௌண்ட் 34,000 கிட்ட சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மெடிக்கல் டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டிஃபார்ம் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு பர் டேக்கு 750 அன்ற பேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேலரி கிடைக்கும். அடுத்தது எம்பிஹெச்டபிள்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு 8th குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு பர் டேக்கு 300 மாதிரி பேஸ்ல நமக்கு சேலரி இருக்கும். இதுக்கு அரௌண்ட் 12 வேகன்சி இருக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஆயுஷ் மருத்துவர் கேட்டிருக்காங்க சித்தாவிலே. இதுக்கு பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இது மஸ்குலோஸ்கெலிட்டல் ஸ்கீம்ல ஒர்க் பண்றதுக்கு. இது தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு போஸ்டிங்கும் இருக்கு. ஸோ நர்சிங் தெரபியூட்டிக் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் யூனிட்னு சொல்லிட்டு அந்த யூனிட் கீழே என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கு மினிமம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஏஎம்எஸ். ஸோ முடிச்சிருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே பாத்தீங்கன்னா 40,000 கிட்ட சேலரி இருக்கும். ஒரு வேகன்சி இருக்கு. டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங்கும் இருக்கு. இதுக்கு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அர்பன் ஹெல்த் மேனேஜர் போஸ்ட் இருக்கு. இது எம்எஸ்சி நர்சிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் பீடியாட்ரிக் ஓஜி முடிச்சிருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 24,000 அரௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ இதுவுமே தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்டிஎம் யூனிட்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு. இது இடைநிலை சுகாதார பணியாளர் கேட்டிருக்காங்க எம்எல்ஹெச்பி. ஸோ இதுக்குமே பாத்தீங்கன்னா நர்சிங் முடிச்சவங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 18,000 கிட்ட நம்மளுக்கு சேலரி இருக்கும். இது மட்டும் இல்லாம மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னா, ஆய்வக நுட்புணர் கேட்டிருக்காங்க. இதுக்கு டிஎம்எல்டி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 13,000 கிட்ட சேலரி இருக்கும். இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல இருந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு அப்ளிகேஷன் நீங்க கொடுக்கலாம். இல்ல போஸ்டர்ல சென்ட் பண்ணலாம். அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல மேல இருக்கக்கூடிய அந்த ஜாப் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், டேட், மந்த் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். இது கூடவே டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸ் தேவைப்படுது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டீடைல்ஸ் வேணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டீடைல்ஸ் வேணும். அதுக்கு உங்களுடைய 12th 10th மார்க் ஷீட் இருந்தது அப்படின்னா போதும். ஸோ ரெசிடென்ஸ்க்கான ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இதுல அதுக்கான டாக்குமெண்ட். ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி. இது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்க ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிட்டு அனுப்ப போறீங்க. அனுப்பதுக்கான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க. தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேற யாராவது அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா, அவங்களுக்குமே மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.